கர்த்தருக்குள் பிரியமான அன்பான தேவஜனமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட 10வது மாதத்தின் முதல் தேதியிலே தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார். ஆண்டவரை நம்பி விசுவாசத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, வெளிப்படுத்துதல் 21:5 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஆமென். தேவனாகிய கர்த்தர் அதுக்கு மேலே 4வது வசனத்தில் வாசித்து பார்த்தீங்களா, கண்ணீரும் இல்லை, மரணமும் இல்லை, அலறுதலும் இல்லை. ஆமென். உங்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைக்கப் போகிறார். நிச்சயமாக இதுவரையிலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்த வாழ்க்கைக்கும் இந்த 10வது மாதத்தின் துவக்கத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையின் பாதைக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை காணும்படி கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை வழிநடத்தப் போகிறார். நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து தொடர்ந்து ஜெபிங்க. அப்பா, இதோ சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று சொன்னவரே, என் வாழ்வு காலங்கள் புதிதாகட்டும். இதுவரையிலும் உம்மை தேடாது இருந்தேன். ஆண்டவர், இதுவரையிலும் தேடாமல் இருந்தீங்களா? முழு விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தீங்களா? இனிமே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற நன்மைகளை வைத்து நீங்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கர்த்தர் பெரியவர் 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 என்று சொல்லி துதிக்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். சொல்லுகிறவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் தான் சொல்லுகிறார், இதோ சகலத்தையும் புதிதாக்க போகுது. ஆண்டவர் சொன்னால் மாறுவாரா? மாறமாட்டார் இல்லை. அப்போ உங்கள் வாழ்க்கை புதிதாக மாறப்போகிறது. புத்தம் புதிய லைஃப், புதிதாக ஒரு வாழ்க்கை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவர் தொடங்கி வைத்தால், நீங்கள் எந்தெந்த காரியத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியம் உங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, இனிமேல் தேவ சித்தத்தின்படி அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. நன்மையானதை மட்டும் ஆண்டவர் உங்கள் வாசலில் கொண்டு வந்து வைப்பார். தீமையெல்லாம் நன்மையாக மாறி தேடி வரப்போகிறது. கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் பெரியவர். சகலத்தையும் புதிதாக்கி விட்டார். என் ஆத்துமா புதிதாகிவிட்டது. இதுவரையிலும் சோர்ந்து போயிருந்த என் ஆவி, என் ஆத்துமா, சரீர பலவீனத்தோடு கூட இருந்த என் சரீரம் எல்லாம் புதியதாய் மாற்றம் கண்டு தொடர்ந்து இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆராதனை வீரனாய் தேவன் உங்களை பார்க்கலாமா? 9 மாதமாக சரியாக துதிக்கலை, சரியாக ஜெபிக்கலை, சரியாக ஆராதிக்கலை, சரியாக ஓய்வு நாளில் தேவனை போய் தேடலை. ஆனால் ஆண்டவருடைய மகிமை உங்கள் மேலே இறங்கி புதிய பிரசன்னத்தோடு புதிய ஆசீர்வாதத்தோடு தேவன் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த 10வது மாதத்தின் முதல் தேதியை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?